ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எள்ளு தொகையல் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எள் எடுத்து ட்ரை வானிலையில் வறுத்துக்கிறேன். ரொம்ப கறி விட்டுறக்கூடாது. படப்படன்னு ஒரு சவுண்டு கேட்டது நம்ம ஆஃப் பண்ணி தட்டில் கொட்டிடலாம். இந்த குட்டி அயன் வான்லி நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். ஆல்ரெடி ஒரு போஸ்ட்டில் இது என்ன வான்லின்னு ஒருத்தர் கேட்டிருந்தா. உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியதே நம்ம அதிகபட்சமாக பண்ணிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவள் எதனால கேட்டான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு நான்ஸ்டிக் சொல்கிறதுக்கே கஷ்டமானது. ஸோ நான் இப்போ இந்த அயன் வான்லியை நான் வாங்கினேன். அயன் எப்பயுமே பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும். ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது இரும்பு வான்லின்னு சொல்லிட்டு நார்மலாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை அதை பழக்கி கொண்டு வரத்துக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது அதில் உள்ள அந்த சும்மா லோ குவாலிட்டிலாம் வாங்கினீங்கன்னா அதில் என்னமோ ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கும். நம்ம எது பண்ணாலும் அதில் அது வீணாக போயிடும் சீக்கிரமாகவே. அது வேஸ்ட்டு. அந்த மாதிரி வான்லேயும் நம்ம ஃபுட்டோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணி அதில் சாப்பிடக்கூடாது. அது வேஸ்ட். அது அதனால் ஃபஸ்ட் குவாலிட்டின்னு கேட்டு வாங்குவோம். நான் இப்போ வாங்கினதுக்கப்புறம் தெரிகிறது குட்டியாக வாங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. ஓகே, இதுவே பெட்டராக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி இந்த மாதிரி வான்லியை வாங்கிட்டோன்னா நார்மலாக நம்ம சோப்பில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம ஆப்பம்லாம் கூட பண்ணிக்கலாம். இன்னும் நான் ட்ரை பண்ணல, ஈஸியாக வரும். அப்போலாம் என்னுடைய மாமியார்லாம் எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது இந்த மாதிரி அயன் வான்லியில் தான் ஆப்பம்லாம் பண்ணுவோம். அப்போல்லாம் நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. வெடிச்சு வந்துடுத்து. நான் இதை மாற்றிக்கிறேன், ஆற வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் விட்டுண்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, கொஞ்சம் புளி, நம்ம ஃபேவரைட் கட்டி பெருங்காயம் சும்மா அள்ளி போடலாம். இதை கொஞ்சம் சவக்க வறுத்துட்டா போதும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் உடம்புக்கு. பட் ரொம்ப ஹெல்த்தியானது இது. நமக்கு ஹீமோகுளோபின் குறையும் போது நமக்கு ஒரு மாதிரி டவுன் ஆகிடுவோமே தவிர என்ன பண்ணணும்னே நமக்கு யோசிக்க தெரியாது. ஆனால் இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த ஹீமோகுளோபின் லெவல் குறையவே குறையாது. அது நமக்கு தெரியாது. அதாவது ஆல்ரெடி தெரிஞ்சால் கூட இதை சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணாது. சாப்பிட்டா நமக்கு அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கட்டி பெருங்காயம் கேட்டிருந்தா கட்டி பெருங்காயமாக வாங்கி அது வாங்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தளர்வாக இருக்கும். அப்போ குட்டி குட்டி குட்டியாக பிச்சு ஃபேனில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்ம எடுத்து போட்டுக்க. பவுடராக வேணுன்னா கூட அதுலேருந்து 4 எடுத்து தட்டி போட்டுக்கலாம். இது டக்குன்னு செவந்துடுறது. அதனால் நான் இதை சொல்கிறத நிறுத்திக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பை. எள்ளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சது. அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம், கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதான். அடுப்பு நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதான். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி பெருங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக பெருங்காயத்தை இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்ததும் குட்டி குட்டி குட்டியாக பிச்சு ஃபேனில் வச்சுருவேன். நல்லா ட்ரை ஆகிடும். அப்புறமா எடுத்து போட்டுட்டா தேவையானப்போ எடுத்து பொடி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே போட்டுக்கன்னா கொதிக்கிற இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, நைஸாகவே அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இது தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீர்க்க பண்ணிடலாம். இதை சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம். ஆல்ரெடி எள்ளில் நல்லெண்ணெய் இருக்கிறனால நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. வறுக்கும் போதும் அதே தான். கொஞ்சமாக ஆயில் விட்டு அந்த உளுத்தம்பருப்புக்காக மிளகாக்காயை எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். இது ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அதனால் அவசியமாக எடுத்துக்கலாம். இது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, கன்சீவ் ஆன ஃபஸ்ட்டு 3 மந்த்தில் உள்ள லேடிஸ் எடுத்துக்க வேண்டாம். இது சூடுங்கிறதுனால அதிகப்படுத்தும், பல ப்ராப்ளம் வருங்கனால 3 மந்த் எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாதத்தில் ஒரு 2 தடவை எடுத்துட்டா போதும். அதிகமாக எடுத்துக்காதீங்க, குறைச்சலாக எடுத்துங்க. ஆனால் ஏகப்பட்ட பெனிஃபிட் இதனால் கிடைக்கிறது.
செகண்ட் யாரும் எடுத்துக்கூடாதுன்னா பிளட் லாஸ் ஆகிறவங்க, பிளட் வந்து ஓவராக நமக்கு ஏதோ ஒரு ரீசன்னால் போகிறது, அதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு நிறையா அந்த மாதிரி போயிட்டே இருக்குது, அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கக்கூடாது. அது சரியானதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். அது மாதிரி எந்த மாதிரி எடுத்துக்கணும் தெரிஞ்சு சாப்பிடுங்க. எள்ளை வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாது, ஊற வச்சோ அல்லது இந்த மாதிரி வறுத்தோ சாப்பிட்லாம். சூடு அப்படிங்கிறவங்க வந்து இந்த தேங்காய் அதனோட சேரும்போது அது வந்து சரியாக போயிடும். அதனால் அதுக்கு பயப்பட வேண்டாம். இதோட வெல்லமும் சேர்த்து சாப்பிடும்போது அதாவது உருண்டையாவோ பொடியாவோ சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக எள்ளு நல்லது தான், எல்லாருமே எடுத்துக்கலாம். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.